ஜுவல்ஸின் தீபாவளி மெகா சேல் 12 கோடி பரிசு மழை. சுப்ரீம்ல போன் வாங்குங்க 20,000க்கு மேல பரிசுகளை வெல்லுங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரெண்டு கட்சிக்கு தான் போட்டி. அதை அழுத்த திருத்தமா தாவேகா கட்சியுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒவ்வொரு பரப்புரையிலையும் சவுண்டா சொல்றதை நீங்க பாத்திருக்கீங்க. சரி, அவருக்கும் எனக்கு மட்டும்தான் போட்டி அப்படிங்கிற போது அவர் ஏற்படுத்துகிற ஒரு அரசு இயந்திரம் எப்படி எங்களுக்கு சாதகமாய் அமையும். மதுரையில் ஒரு தீர்ப்பும் சென்னையில் ஒரு தீர்ப்பும் என்னங்க, அரசுவே தனிநபர் குழுவையும் அமைச்சிருக்குது. அதே சமயத்தில் அரசு இயந்திரமே விசாரிக்குது அப்படிங்கிற போது இதுக்கு ஒரு புது ஏஜென்சியை உருவாக்குறது தான் சரியா இருக்கும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கருதுகிறது. அப்ப கூட உச்ச நீதிமன்றம் தாவேகாவுக்கு சாதகமாய் போய் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு அதை நியமிக்கும். ஒரு பாடிக்கு 7 பேர் தேவைப்படுது. ஒரு பாடி அப்ப 41x7 இவ்வளோ சாட்சிகளை விசாரிக்க வேண்டியது. இந்த 4 மாவட்டங்களில் இருந்தும் சீனியர் டாக்டர்ஸ் 25 பேரை இமீடியட்டா நாங்க ஸ்பாட்டுக்கு வர வச்சோம். இப்போ பாடியை ஏன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா அமையாது. போஸ்ட் பண்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுது, போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு 1.5 மணி நேரம். ஸோ ஒரு பாடிக்கும் 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம், மொத்தம் 3 மணி நேரம் விசாரணை மட்டுமே நடைபெற்றிருக்க வேண்டும். அப்படின்னா ஒரு இரவுக்குள்ள 41 பாடிக்கு எத்தனை 3 மணி நேரத்துக்கு எத்தனை ஆபீசர்ஸ் வேலை பார்த்தாங்க அப்படிங்கறத நீங்க ப்ராப்பரா அக்கௌண்ட் பண்ண முடியுமா? விஜய் அவரே சொல்லியிருக்கிறாரு, காவல்துறை பாதுகாப்பாக என்னை மேடை ஏற்றதுனால தான் உங்களுக்கு நன்றி சொல்லி நான் பேச்சை தொடங்குகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப விஜய் அனுமதிக்கப்பட்டாரா அல்லது மறுக்கப்பட்டதா, அல்லது காவல்துறை போதுமான அளவு 500 போலீஸ் அப்படிங்கிறது அந்த கூட்டத்துக்குள்ள இருந்தது ஒரு 25-30 தான் அங்க இருந்திருக்கும் என்றால், வழிநெடுக போட்ட போலீஸ் எல்லாத்தையும் கணக்கெடுத்து நாங்க 500 போட்டு விட்டோம் என்று சொன்னால் அது சரியா? ரசிகர்கள் கூட்டம், இன்னொன்று விசிட்டர்ஸ், இன்னொன்று மாற்றத்தை விரும்பும் இளைஞர்கள். இந்த 3 செக்டாருமே ஒன்று சேர்ந்து விஜய் நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிறத எதிர்கால உலகம், எதிர்கால தமிழக அரசியல் களம் புரிந்து கொள்ள வேண்டும். கிரிமினல் மேட் டிசாஸ்டர் அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. அந்த செருப்பு வீச்சும் அந்த ஆம்புலன்ஸ் வருகையும் அதில் ஏற்பட்ட அலைகளும் மக்கள் மனதில் கேள்விக்குறியா இருக்கிறது. சார் வணக்கம் சார். வணக்கம் வெங்கடேஷ் சார். இந்த கரூரில் நடந்த துயர சம்பவம் இதுக்கு முன்னாடியே நம்ம பேசியிருந்தோம். இப்போ அந்த கேஸை பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா சிபிஐக்கு மாற்றிருக்காங்க, சிபிஐ விசாரிக்கிறதுக்கு உத்தரவிட்டு இருக்காங்க சார். ஏன்னா நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, அதை வேண்டான்னு சொல்லிட்டு இப்போது சிபிஐக்கு உத்தரவிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? தாவேகாவுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலையும் போய் ஏறி பேசி அவருடைய தேர்தல் பரப்புரையை தொடங்கி அல்லது நடுவில் அல்லது முடிக்கிற பொழுது அவர் சொல்கிறார், இந்த தேர்தலில் 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்று திமுக, இன்னொன்று தாவேகா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆளுகின்ற கட்சி திமுகவாக இருக்கிறனால நான் தான் நேரடி அரசியல் எதிரி அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னை பிரகடனப்படுத்திக்கிறாரு. அப்போ தனக்கு அரசியல் எதிரியாக இருக்கிற ஒரு நிறுவனம், அந்த அரசு திரு மு.க. ஸ்டாலின் அவருடைய தலைமையில் தான் இயங்குது. இப்போ ஒரு நபர் கமிஷன் கரூருக்கு போட்டது யார் போட்டாங்க அப்படின்னா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் போட்டார். உடனே ஊடகவியலாளர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் ஏற்கனவே கலைஞரின் குடும்பத்துக்கு வேண்டியவர் அப்படின்னு ஊடகங்கள்லாம் சொல்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க. சரி, கரூரில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் தான் எஃப்ஐஆர் போட்டார். மணிவண்ணன் கிரை நம்பர் 855/2025 கரூர் டவுன் பிஎஸ் கிரை நம்பர். இதில் எஃப்ஐஆர் போட்டதே அரசு தரப்பு. இது ஒரு தனியார் எஃப்ஐஆர் போடல. அதாவது வழக்கமாக இது போன்ற நிகழ்வுகள்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த ஒரு ஆள் கம்ப்ளைண்ட் ஆகுவார், அல்லது அந்த ஊர் விஓ ஆகுவார், அல்லது அந்த ஊருக்கு எலக்ட்ரிசிட்டி நான் அந்த பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்தேன், இந்த மாதிரி தான் தள்ளுமுள்ளு நடந்துச்சு நான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு ப்ரைவேட்டாக ஒரு கம்ப்ளைண்ட் வாங்காமல் இந்த வழக்கு கரூர் ஆய்வாளர் திரு மணிவண்ணன் அவர்களே கம்ப்ளைண்ட்டாக மாறியிருக்காரு. கரூர் டவுன் பிஎஸ் கிரை நம்பர் 855/2025. அதில் செக்ஷன் 223 போட்டிருக்காங்க. செக்ஷன் 105, 110, 125, 223 ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட் அப்படின்னு போட்டுட்டு, அப்புறம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் டேமேஜஸ் ஆக்டில் செக்ஷன் 3 ஆஃப் தமிழ்நாடு பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் டேமேஜஸ் ஆக்ட், இந்த மாதிரியான சட்டங்களை ஃப்ரேம் பண்ணுகிற பொழுது இந்த 223 என்ன சொல்லுது அப்படின்னா, நாங்கள் போட்ட உத்தரவை மீறி அவங்க உள்ளே போனாங்க அப்படின்னு யார் சொல்ல. அப்போ அவர் தான் கம்ப்ளைண்ட், நான் ஒரு உத்தரவை சொன்னேன், நீ மீறி போயிட்டீங்க. அப்போ இந்த கட்சிக்கு அந்த கட்சி நேரடி எதிர்கட்சியாக இருக்க போது
ஆளுங்கட்சி சாதகமாகத்தான் அவர்கள் பேசுவார்கள் அப்படின்னு வந்து தாவேக்காரர்களால் கருதப்படுகிறது. ஆமாம். தாவேக்காரர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி என்னங்க மற்றும் வந்து இந்த கட்சிகளை ஆதரவு கட்சி நிலைப்பாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளுமே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பெர்வியூவில் வந்து விசாரணை நடந்தால் எங்களுக்கு எதிராக அமையும் அப்படின்னு அவங்க கருதுகிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் அவங்க வந்து உச்சநீதிமன்றத்தை போகிறாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்னா, மதுரை இந்த எஃப்ஐஆரை பொறுத்த வரைக்கும் கரூர் வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய கிளை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அமர்வு இருக்குது பார்த்தீங்களா மதுரையில் தான் வந்து அது ஜூரிஸ்டிக்ஷன். மதுரை ஜூரிஸ்டிக்ஷனில் தான் வந்து அவங்கெல்லாம் பெயில் போடுறாங்க. ஆனால் தினேஷ் அப்படின்னு ஒருத்தர் வில்லிவாக்கத்துலேருந்து ஒரு பெட்டிஷன் போடுறாரு. அந்த தினேஷுடைய பெட்டிஷனில் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் விசாரணை வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அந்த இண்டிபெண்டன்ட் விசாரணைன்னு கேட்கும்போது மரியாதைக்குரிய நீதிபதி திரு செந்தில்குமார் அவர்கள் என்ன செஞ்சாரு, விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை அப்படின்னு என்ன மாதிரியான கட்சி அப்படி இதில் வந்து தலைமை பண்பு இல்லைன்னு சொல்லி ஆரம்பிக்கிறதுனால அவர் எனக்கு சாதகமாகவோ அல்லது அமைய மாட்டார் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதில் வந்து என்னென்னா, பெரிய அஸ்ரா கார்க்குடைய கடந்த 20 ஆண்டு கால வரலாற்றில் கடந்த 20 ஆண்டு கால காவல்துறை பணியில் அஸ்ரா கார்க்குடைய பணி வந்து எல்லாராலும் போற்றப்பட்டது. அப்படி இருந்தாலும் அஸ்ரா கார்க்கில் தலைமையில் சென்ற ஒரு குழு, அவர் கீழே வந்து 2 எஸ்பிஸு 2 ஏடிஎஸ்பிஸு பெரிய டீம் போட்டு உள்ளே அவர் கிட்டத்தட்ட நேர்மையாக தான் விசாரிச்சிருப்பார். அப்படிதான் நேர்மையான அதிகாரி நேர்மையாக தான் விசாரிப்பார். ஒருவேளை அஸ்ரா கார்க்கே விசாரிச்சிருந்தாலும் உண்மை குற்றவாளிகளை சொல்லியிருப்பார். அப்படி ஒரு குற்றம் நடந்திருந்தது, அந்த நிகழ்வில் ஒரு குற்றம் வேண்டுமென்றே நடந்திருந்தால் கண்டிப்பாக அஸ்ரா கார்க்கு அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடுவார். அப்படி தான் வந்து காவல்துறை சேர்ந்த எங்களெல்லாம் நாங்களாம் நினச்சோம். ஆனால் இந்த நீதிமன்றம் வந்து டைரக்ஷன் கொடுக்குற பொழுது வந்து இது மாதிரி வந்து தாவேகா கட்சியினுடைய தலைவருக்கு வந்து தலைமை பண்பு இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து தெரிவித்ததுனால அவங்க வந்து அக்ரிவேட் ஆகிறாங்க. அக்ரிவேட்டு வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய உதவியை நாட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஆக உச்சநீதிமன்றம் கூட என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, வந்து இப்போ வந்து அஜய் ரோத்தகி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தவர். அவருடைய நேர்பார்வையில் ஐஜி லெவலில் ரெண்டு ஆஃபீஸர்ஸ், காவல்துறை தலைவர் நிலைக்கு குறையாத 2 ஆஃபீஸர்ஸ் போட்டு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ஆமாம், ஐஜி லெவலில் இருக்கிற 2 ஆஃபீஸர்ஸ் வந்து அஜய் ரோத்தகியுடைய நேரடி கண்ட்ரோலில் விசாரித்து உண்மை நிலைமை என்ன, ஏன்னா இவங்க அவங்கள பற்றி சொல்கிறாங்க, இவங்கள பற்றி சொல்கிறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்களுக்கான பஞ்சாயத்து சரியாக வரல. ஏனென்றால் தமிழ்நாட்டில் வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் மட்டுமே விசாரிக்க வேண்டிய ஒரு மனு, அது சம்பந்தமாக மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பெட்டிஷன் பெண்டிங்கில் இருக்கிற பொழுது அதே மேட்டருக்காக ஹைகோர்ட் சென்னையில் வந்து ஒரு வழக்கோ அல்லது மனுவோ பதிவு செய்யும் பட்சத்தில் இது வந்து 2 கிளப் பண்ணி தானே விசாரிக்கணும். ஒரே வழக்குக்கு அங்கே ஒரு விசாரணை, இங்கே ஒரு விசாரணை, அங்கே ஒரு ஆணையம், அப்படியே வந்து அது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்படிங்கிறது வந்து உயர்நீதிமன்றத்தில் சட்டங்களை வந்து வகுக்கிற பொழுது அல்லது சட்டங்களை வந்து திட்டமிட்டு விசாரணையை வந்து மேற்கொள்கின்ற பொழுது எந்த அடிப்படையில் வந்து இதை விசாரிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு சின்ன நூல் அப்படி வந்து பிசகுது அப்படின்னு நினச்சி பார்த்து தான் வந்து அப்படின்னா நாங்களே இதை விசாரிக்கிறோம். இந்த சம்பவத்தில் முக்கியமாக பேசக்கூடிய விஷயம்னா, ஒன்று தாவேகா கட்சிக்காரங்க தப்பு பண்ணியிருக்கணும், இல்லை காவல்துறை தப்பு பண்ணியிருக்கணும். ஏன்னா காவல்துறையை அதை விசாரிக்க சொல்ல உண்மை வெளிவராது, நாங்கள் சிபிஐக்கு போகிறோன்றது தான் தாவேகா அவர் கேட்குறோம். ஆமாம், தாவேகாவுடைய வேண்டுகோள் என்னென்னா, நாங்கள் வந்து பிரகடனப்படுத்துறதே வந்து இந்த தேர்தலில் மற்றவங்க எல்லாத்தையும் விடுங்க, இந்த வேலை 2 கட்சிக்கு தான் போட்டி, அதை வந்து அழுத்த திருத்தமாக வந்து தாவேகா கட்சியினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து ஒவ்வொரு பரப்புரையிலையும் சவுண்டாக சொல்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க. சரி, அவருக்கும் எனக்கு மட்டும்தான் போட்டி அப்படிங்கிற போது அவர் ஏற்படுத்துகிற ஒரு அரசு இயந்திரம் எப்படி வந்து எங்களுக்கு சாதகமாய் அமையும் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து முன்வைக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட சுப்ரீம் கோர்ட்டை வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க அவங்க. அதர்வைஸ் வந்து இதான் ஹைகோர்ட்டே வந்து அஸ்ரா கார்க் என்கின்ற ஒரு நேர்மையான அதிகாரியின் தலைமையின் கீழ் விசாரணை தொடங்கும் என்று சொல்கிறாங்க. ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் திரு டேவிட்சன் தேவாசீர்வாதம் அவர்கள் வந்து சம்பவ இடத்துக்கு போன அன்னைக்கு
என்ன மாதிரி எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க இல்லைங்க? இதை நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய 41 பேர் வந்து உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால இந்த இத்தனை பேருக்கும் ஒரு ஆய்வாளர் ஒரே சமயத்தில் வந்து இன்கொஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இன்கொஸ்ட்னா பிரேத விசாரணை அப்படின்னு காவல்துறை ஒன்று பண்ணோம். காவல்துறை ஒரு விசாரணை பண்ணுகிற பொழுது ஒவ்வொரு தனித்தனியான பாடிக்கும் 5 பஞ்சாயத்தார்கள் இருக்கணும். 5 பஞ்சாயத்தார் வந்து இந்த கூட்டத்தில் நெருக்கி மயங்கி கீழே விழுந்ததின் காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு அல்லது ரத்தம் மூளைக்கு செல்லாமல் இவர் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டு அல்லது அந்த பாடி ரிசீவ் பண்ணுறதுக்கு 2 பேர், இண்டிபெண்டன்ட் விட்னஸ் 2 பேர், பஞ்சாயத்து 5 பேர். அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு பாடிக்கு 7 பேர் தேவைப்படுது. ஒரு பாடி அப்போ 41 × 7 இவ்வளோ சாட்சிகளை வந்து விசாரிக்க வேண்டியிருக்குது. அதனால தான் வந்து இம்மிடியேட்டாக வந்து ஒரு ஸ்பெஷல் டீம் அங்கே வந்து கரூருக்குள்ளே அந்த லோக்கல் விசினிட்டியில் இருக்கிற ஆய்வாளர்களை வச்சு ஒரு ஸ்பெஷல் டீமை ரெடி பண்ணாங்க. இப்போ டாக்டர்ஸ் கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரூரை பொறுத்த வரைக்கும் என்ன வசதி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், முதலமைச்சர் அதை வந்து அவர் கிட்டத்தட்ட ஏற்புடைய வகையில் அதை எடுத்து சொல்கிறார். முதலமைச்சரும் சுகாதாரத்துறை அமைச்சர் இன்னைக்கு பேச ஆமாம் மா சுப்பிரமணியனும் முதலமைச்சரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து இது வந்து ஒரு பெரிய துன்பியல் சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு. மனித உயிர்கள் வந்து விலை மதிப்பட்டது. மனித உயிர்களை வந்து பலியிட்டு ஒரு அரசியல் லாபத்தை அடைய வேண்டும் என்றது யாருக்குமே நோக்கம் இல்லை. இறந்து போனவருடைய குடும்பத்திற்கு அவருடைய இறுதிச் சடங்குக்காக அந்த உடல்கள்லாம் வந்து உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என்கிற காரணத்தினால நாங்கள் என்ன செஞ்சோம், 50 கிலோமீட்டரில் 3 மெடிக்கல் காலேஜ் இருக்குது. எங்கே இருக்குது? அங்கேருந்து ஈரோட்டில் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, திண்டுக்கல்லில் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, திருச்சியில் இருக்குது, நாமக்கல் இருக்குது. இந்த 4 மாவட்டங்களில் இருந்தும் சீனியர் டாக்டர்ஸை 25 பேரை இமீடியட்டாக நாங்கள் ஸ்பாட்டுக்கு வர வச்சோம். இப்போது பாடியை ஏன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக அமையாது. அது வந்து தேவை பேசுகிறாங்க. அது ஒரு பெருசாக சொல்கிறாங்க. வெட்டுப்பட்டு அல்லது குத்துப்பட்டு காயப்பட்டு அப்படி இருந்துச்சுன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் எத்தனை பேர் வந்து குத்துப்பட்டு செத்தாங்க, வெட்டுப்பட்ட காயத்தினால் செத்தாங்கன்னெல்லாம் அக்கௌண்ட் ஆகிடும். அக்கௌண்ட் வந்து யாருமே வந்து இப்போ மறுக்க முடியாது. பிரேத பரிசோதனை விசாரணை நடக்காமல் போயிருந்துச்சுன்னா, இப்போ வந்து டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வரும்போது எப்போவுமே வந்து அதை வந்து வீடியோகிராஃப் பண்ணுவாங்க. இதை நம்ம வந்து யாரோ இப்போ நாங்கள் வந்து ரெவ்யூ பண்ணும்பொழுது காவல்துறை அதிகாரிங்கிற முறையில் அந்த 5 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா பஞ்சாயத்தார்கள், அந்த 5 பேருமே உடலில் வெளிப்படையாக தெரிந்த காயங்கள் எத்தனை என்னங்க அப்படிங்கிறத வந்து அவங்களும் பார்ப்பாங்க. அந்த ஆமாம் 5 காயம் அங்கே இருந்துச்சு, ஒரு வெட்டுக்காயம், ஒரு குத்துக்காயம் அல்லது இரத்தப்போக்கு இவெல்லாம் இருந்துச்சு, நாங்கள் வந்து இந்த காரணத்தினால தான் இறந்திருப்பார் என்று நாங்கள் கருதுகிறோம் அப்படின்ட்டு ஒவ்வொரு பாடிக்கும் 5 பேர் கையெழுத்து போடுவாங்க. ஸோ அந்த 5 பேரை தாண்டி ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இவங்க சொன்ன காயத்தை இவங்க பார்த்த காயத்தை அவங்களும் அக்கௌண்ட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் வீடியோ இருக்குது. ஸோ வீடியோவும் இருக்கிறதுனால இதிலேருந்து வந்து மேக்சிமம் வந்து இறப்பிற்கான உண்மையான காரணத்தை வந்து யாரும் பெருசாக வந்து மறைத்து விட முடியாது. இருந்தாலும் மக்களை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக இவ்வளோ பெரிய சிந்தனை நிறைய பேருக்கு இருக்காது. கட்சிக்காரர்கள் அத்தனை பேருமே, ஏன் பழனிசாமி அவர்கள் உள்பட, எனக்கு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி உள்பட 41 பாடிக்கு எத்தனை டாக்டர் வந்தாங்க, இரவோடு இரவோ வந்து ஒரு பிரேத விசாரணைக்கு 1.5 மணி நேரம். அவர் சொல்கிறது கிட்டத்தட்ட அவர் நல்ல டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிட்டு தான் திரு பழனிசாமி அவர்கள் பேசுகிறாங்க. பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பிரேத விசாரணை வந்து ஒரு பாடி மேலே ஒரு என்கோஸ்ட், அதுக்கு பேர் இன்கோஸ்ட்னு பேர், இன்கோஸ்ட் பண்ணுறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுது, போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு 1.5 மணி நேரம். ஸோ ஒரு பாடிக்கும் 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம், மொத்தம் 3 மணி நேரம் விசாரணை மட்டுமே நடைபெற்றிருக்க வேண்டும். அப்படின்னா ஒரு இரவுக்குள்ளே 41 பாடிக்கு எத்தனை 3 மணி நேரத்துக்கு எத்தனை ஆஃபீஸர்ஸ் வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் ப்ராப்பராக அக்கௌண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு அவங்க கேட்குற கேள்விக்கு இந்த இப்போ வந்து பார்த்திங்களா ஸ்பெஷல் டீமு கண்டிப்பாக இந்த கேள்வியை கேட்பாங்க. இதில் எங்கேயாவது ஃப்ளா இருந்துச்சா அப்படின்னா அதுக்கு வந்து அக்கௌண்ட் சொல்ல வேண்டியது தமிழக அரசுடைய கடமையாக மாறிடும். இன்னைக்கு நம்ம சிஎம் அவர்கள் அதை பற்றி சட்டமன்றத்தில் பேசியிருந்தாரு சார். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நைட்டு 1 மணிக்கு வந்து நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. நைட்டு 1 மணிலேருந்து மறுநாள் மதியானம் 1 மணி வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க.
கிட்டத்தட்ட ஒரு 25 டாக்டர்ஸ் கிட்ட போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. 39 உடல்களுக்குமே மதியானம் 1 மணி ஆச்சு. 39 அதுக்கப்புறம் ரெண்டு பேர் இருந்தாங்க. ட்ரீட்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் வந்தாரு, அதுக்கப்புறம் ஒருத்தர் இருந்தாரு. 39 பாடி அப்படின்னா 39க்கு வந்து ராத்திரி 1 மணிலேருந்து பகல் 1 மணிக்குனா கிட்டத்தட்ட 12 மணி நேரம். 12 மணி நேரத்தை எப்படி பிரிக்கணும்னா ஒரு ஆளுக்குமே 6 மணி நேரம். அல்ல ஏதாவது பிரேத விசாரணை 1.5 மணி நேரம். அப்புறம் அதை எடுத்துகிட்டு அவங்ககிட்ட ஒப்படைச்சி அவங்க அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அவங்க ஒரு 3லிருந்து 4 மணி நேரம் ஒவ்வொரு பாடிக்கும் செலவிட வேண்டும். அதுதான் வந்து மேண்டேட்டரி. அவ்வாறு அது செலவிடப்பட்டிருக்குது. ஏன்னா பிரேத விசாரணை தொடங்கிய நேரம், பிரேத விசாரணை முடிவுட்ட நேரம்னு அதிலே காலம் இருக்குது. போஸ்ட்மார்ட்டம் தொடங்கிய நேரம், போஸ்ட்மார்ட்டம் முடிவுட்ட நேரம் அப்படின்னு டெக்னிக்கலாக அவங்க வந்து எழுதி தான் ஆகணும். அதில் வந்து ஃபால்ஸாக ரெக்கார்ட் ஆயிருந்துச்சுன்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அக்கௌண்டபிள். கொலையாகாத மரணத்தில் அவங்களும் வந்து ஒன்றா குற்றவாளிகள் பதில் சொல்லி ஆகணும். ஆமாம், டாக்டர்ஸ் வந்து பதில் சொல்லி ஆக வேண்டிய மிகப்பெரிய வழக்கு தான் இது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஆக இன்றைய தினம் வந்து என்ன நடக்குது இந்த அரசியலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிற பொழுது மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களும் அவங்க எம்எல்ஏஸ் அத்தனை பேருமே வந்து வெளிநடப்பு செய்கிறாங்க. அதோடு சேர்த்து பாரதிய ஜனதாவும் வந்து வெளிநடப்பு செய்யுது. ஸோ இவர்களாம் வந்து எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிறதுனால அவங்க அத்தனை பேருமே வந்து புதிதாய் அரசியலுக்கு வருகிறவர் என்று மட்டும் கருதாமல் இறந்து போனவங்க 41 பேர், காயம்பட்டவங்க 51 பேர், அதில் அடிபட்டவங்க எத்தனை பேர், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து தொடர்ந்து மனித இறப்புகள் வந்து நடந்துகிட்டே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கரூரில் 41, மதுரையில் 6, விக்கிரவாண்டியில் 4, அப்போ வந்து கிட்டத்தட்ட 51 இறப்புகள் வந்து இந்த தேர்தல் பரப்புரையில் மட்டும் 51 பேர் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள். அப்படின்னா 51 பேர்லாம் தொடர்ந்து இதே மாதிரி உயிரிழப்பு நடந்து கொண்டே இருக்குமா? அதுக்கு ஒரு செக் பாயிண்ட் தேவை. செக் பாயிண்ட் தேவை அப்படிங்கிற அப்போ இந்த வழக்குகளை வந்து விசாரிக்கிற பொழுது இந்த விவிஐபிக்கு கொடுக்கப்படுகிற பந்தோபஸ்து பார்த்தீங்களா, அது அந்த ஸ்கீமில் உள்ளபடி வந்து நடைபெறுகிறதா இல்லையா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக பார்வையிடணும். அல்லது இதுக்கு அப்புறமாவது இந்த இறப்புகளை எல்லாம் நிறுத்தணும், அல்லது முறைப்படி வந்து ஒரு ரெகுலேட்டரி பாயிண்ட்டுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை ஏற்படுத்த வேண்டியது இந்த நாட்டினுடைய இந்த மாநிலத்துடைய கடமையாக போயிடுச்சு. அதனால தான் வந்து தன்னுடைய முதிர்ச்சியை வந்து பெரும்பான்மை முதிர்ச்சியை வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, இந்த பல்வேறு வழிகாட்டுதல் முறை இருந்த போதிலும் அரசியல் கட்சியை சேர்ந்தவர் சில பேர் விதி மீறுறாங்க. நாங்கள் வந்து உயிர் பலி ஏற்பட்டு அரசியல் செய்யணும்னு நாங்கள் விரும்பலை. அப்படி இருந்தும் எங்களை மீறி வந்து இப்படி ஒரு நடக்கக்கூடாது, நடந்துருச்சு. ஆனால் இனிமேல் வர்ற தேர்தல் பரப்புரையில் நான் வந்து முறையான ஒரு மேண்டேட்டரி போட்டு நான் அதை வந்து ரூல்ஸாகவே ஃபாலோ பண்ணுற மாதிரி, அனைத்து கட்சியும் ஃபாலோ பண்ணுற மாதிரி உருவாக்கிறான்னு சொல்கிறாரு. சரி, அப்படி அமைக்கிறது அந்த குழு வந்து எல்லாருக்கும் ஒரே சட்டம். ஆனால் விசாரணை என்பது தாவேக்காவுக்கானது. இழப்பீடு வந்து விஜய் பரப்புரைக்கு போய் செத்து போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து வரும். அந்த பேரை வந்து யாராலையுமே மாற்ற முடியாது. அந்த பேரை யாராலையும் மாற்றும். அந்த இழப்பு அப்படிங்கிறது வந்து விஜய்க்கு தான். அப்போ விஜய் கட்சிக்காரவங்க அத்தனை பேருமே வந்து அவர்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து என்ன மாதிரியான வழக்குரைஞர்களை வந்து பிடித்து வந்து இதுக்கு நீதி தேட வேண்டும் என்று அவர்கள் கருதினார்களோ அந்த லெவலில் வந்து போயிட்டு உச்சநீதிமன்றத்தில் முறையாக வந்து இதை பதிவு செய்து விட்டார்கள். அதே மாதிரி உச்சநீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் எனக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு பாதிக்கப்பட்டவங்கள 5 பேர் மனு கொடுத்துருந்தாங்க இல்லையா சார்? அதில் 2 பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இந்த விஷயமே தெரியாது, என்கிட்ட பொய்யா சைன் வாங்கிட்டாங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எத்தனை பேர் மனு கொடுத்தாங்க சொன்னீங்க? 5 பேர். அப்போ 5 பேர்த்தில் 2 பேர் போனாலும் 3 பேர் ப்ரேயர் அங்கே இருக்கா இல்லையா? இருக்குது. ஸோ ஒரே ஒரு ப்ரேயர் போதுமானது. என்னங்க, த கண்டென்ட் ஆஃப் த கேஸ், அதாவது எப்போவுமே வந்து த ஃபேக்ட் ஆஃப் த கேஸ் தான் வந்து சுட் பி டேக்கன் டு அக்கௌண்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாதாரண அரசியல்வாதிகள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த கட்சிக்கு நான் வந்து ஆதரவாக பேசுகிற மாதிரி ஸ்ட்ராங்காக பேசிட்டேன், பார்த்தீங்களா தலைவா நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்காகலாம் பேசக்கூடாது. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட் எப்போவுமே என்ன பண்ணும் அப்படின்னா, அது வந்து இந்த ப்ரொசீஜரல் மேட்டர்களை ப்ரொசீஜர்ஸ்லாம் அதையெல்லாம் வந்து பெருசாக கருதாது. வாட் இஸ் த ஃபேக்ட் இன் இஷ்யூ, அதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு நான் வந்து பல முறை நான் போயிருக்கிறேன். சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா,
நான் வந்து காலாவதியான மருந்துகளை விசாரணைக்காக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கல்யாண சுந்தரம் அவர் போயிட்டார். அதுக்கு வந்து நான் தான் தமிழ்நாடு ஸ்டேட் சார்பாக நான் தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீர் ஆனேன். அப்போ சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் சொன்னார், அவங்க சொன்னாங்க, சார் எங்களுக்கு குண்டசரத்தில் அடைக்கும்போது ஒரு நாள் காலதமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நோட்டீஸு தப்பாக கொடுத்தாங்க சார், அல்லது லேட்டாக கொடுத்தாங்க சார், 1.5 நாளைக்கு அப்புறம் தான் சார் எங்கள் வீட்டுக்கு சொன்னாங்க. இதெல்லாம் பேசுனாங்க, எதிர்க்கட்சி வைக்கல. அவர் என்ன சொன்னார், சுப்ரீம் கோர்ட்டு தலைமை நீதிபதி என்ன சொன்னா, திஸ் இஸ் கால்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. இந்த ப்ரொசீஜரல் மேட்டர் பூராத்தையும் வந்து நீங்கள் கீழே கோர்ட்டில் தான் வச்சுக்கணும். ஃபேக்ட் இன் இஷ்யூ அப்படிங்கிறது வந்து 41 பேர் இறந்து விட்டார்கள். அது வந்து மனித தவறினால் இருந்திருக்கிறார்கள். எந்த மனிதன் தவறு என்னங்க, ஒன்று வந்து அரசு இயந்திரமா அல்லது கட்சிக்காரர்களா அப்படிங்கிறத வந்து முடிவெடுக்க வேண்டிய அவசியம். இந்திய நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாக்கிறது உச்சநீதிமன்றத்தில் தான் இருக்குது. அவர் தான் வந்து கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி, அவர் தான் வந்து சேவியர் ஆஃப் த லா ஆஃப் இந்தியா. என்னங்க, அவர்கிட்ட தான் கான்ஸ்டியூஷன் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்கிற தனி மனித உரிமைகள் பார்த்தீங்களா, 14 to 21, இந்த இத்தனை சட்டங்களையும் வந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு வந்து யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா, அது வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கையில் இருக்குது. அவங்ககிட்ட போனோடனே பொறுப்போடு என்ன செய்கிறாங்க, இது மனித உயிர்கள் வந்து பலியிடப்பட்டிருக்கிறது, அதுவும் வந்து ஒரு 1 அல்ல 2 அல்ல 41 உயிர்கள். சரி, 41 உயிர்கள் தனிப்பட்ட விரோதமா என்று கேட்டால் ஒரு மிகப்பெரிய 2 கட்சிகளுக்கு இடையே இருக்கிற ஒரு போது, அதாவது இப்போ இந்த 2 பேர் வந்து நாங்கள் வந்து எங்ககிட்ட வந்து கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. உங்கள் பையன் செத்து போயிட்டாரா, அதுக்கு நீதி வேணுமா, அதுக்கு நிதி வேணுமா, உங்களுக்கு காம்பன்சேஷன் வேணுமா, அது காம்பன்சேஷன் கொடுப்போம், அதுக்கான நடவடிக்கைகளும் சில எடுக்க வேண்டியிருக்குது. ஆக கையெழுத்து அவங்க வாங்கிட்டு போயிட்டு இதுக்காக ஒரு வழக்கு போடுறோம். அவ்வளவுமே வந்து அந்த தனி மனிதன கிராமத்தில் எழுத படிக்க தெரியாத ஒரு மனிதன் வந்து இப்போ 36 கருத்துருக்கள் வந்து அங்கே பதிவு செய்யப்படுதுங்க. அந்த 36 கண்டென்ட்டும் அவர் தெரிஞ்சிருக்காரு. உங்கள் பையன் செத்து போயிட்டான், அதுக்கு நீதி கேட்டு நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம், கட்சி சார்பாக போகிறோம், அதுக்கு நீங்கள் ஒரு சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருப்பாங்க. இப்போ வந்து அதே எடுத்து, ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன கருதும், அவங்க 2 பேரும் எங்கிட்ட பேச சொல்லுங்கள், அவங்க 2 பேரும் எங்ககிட்ட வந்து முறையாக மனு பேசுவாங்க, அதையும் நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து உயர்நீதிமன்றத்தில் மதுரையில் ஒரு தீர்ப்பும் சென்னையில் ஒரு தீர்ப்பும் என்னங்க, அரசுவே வந்து தனிநபர் குழுவையும் அமைச்சிருக்குது, அதே சமயத்தில் அரசு இயந்திரமே விசாரிக்குது. அப்படிங்கிற போது இதுக்கு ஒரு புது ஏஜென்சியை உருவாக்குறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் கருதுகிறது. அப்போ கூட வந்து உச்சநீதிமன்றம் வந்து தாவேகாவுக்கு சாதகமாய் போய் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு அதை நியமிக்கல. ஒரு பாரபட்சம் இல்லாத ஒரு நீதி விசாரணையை வந்து உருவாக்க வேண்டும் அப்படின்னு தான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. ஆக இப்போ இவர் தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் அதை நாங்கள் மதிக்கிறோம்னு சொல்லிட்டாரு. ஆக நடுவில் இருக்கிற குளறுபடிகள் என்னென்னா, செருப்பு வீசப்பட்டதுக்கு பிறகு தான் வந்து அங்கே கலவரம் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி வந்து இந்த கூட்டமெல்லாம் அமைதியாக தான் போச்சு. செருப்பு வீச்சு ஒன்று, இரண்டாவது வந்து அந்த ஜெனரேட்டர் ரூம் உடைக்கப்பட்டு ஒரு கூட்டம் வந்து உள்ளே நுழைந்தது, அங்கே ஏற்பட்ட தள்ளுமுள்ளு தான் வந்து அந்த கூட்டத்துக்குள்ளே ஒரு தள்ளுமுள்ளு உருவாச்சு. அது வந்து கட்சிக்காரர்களா அல்லது வேறு நபருடைய ஊடுருவலா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வந்து அந்த புள்ளி எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தான் வந்து இந்த விசாரணை. அப்படி ஒரு புள்ளி இருக்குமானால் இதை வந்து இப்போ வந்தவங்க அத்தனை பேருமே வந்து 36 ட்ரோன்கள் அங்கே பறக்க விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ட்ரோன்கள் வந்து யார் என்னென்ன ஆக்டில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறதுக்கு உற்று நோக்குகின்ற பருந்துகளை போல் அத்தனையுமே வந்து வீடியோகிராஃபிக் பண்ணப்பட்டிருக்குது. அதில் வந்து கட்சிக்காரர்களை தவிர இதில் வந்து ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது வந்து அரசு ஆம்புலன்ஸ் இல்லாமல் தனியார் ஆம்புலன்ஸ் வந்து அரசு பணிக்கு என்ன மாதிரியான அடிப்படையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ ஆம்புலன்ஸுடைய வரவு தேவைக்கேற்ற வரவா அல்லது தேவையை உருவாக்கிய வரவா அப்படின்னு கேள்வி. எல்லாமே விசாரணை இல்லை, இதெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து பொதுமக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி எழுந்திருக்கிற சூழ்நிலையில் அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்றால் கண்டிப்பாக வந்து ஒரு நீதி விசாரணை தேவை. அது மத்திய அரசு நியமிக்கட்டுமே அப்படின்னு நம்ம வந்து முடிவெடுத்து இப்போ காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதே மாதிரி ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட்டில் ஒரு விஷயங்கள் சொல்லியிருந்தாரு சார். நாங்கள் வந்து அன்னைக்கு மக்களை சந்திக்க போனோம்,
ஏன்னா காவல்துறை தான் எங்களை இப்போ நீங்கள் இருக்க வேண்டாம், இங்கே போகவே கூடாதுன்னு எங்களை வற்புறுத்தி அந்த இடத்துல இருந்து அனுப்புனாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. சில பேரை அடித்து வற்புறுத்தி அனுப்புன மாதிரியும் சொல்கிறாரு சார் அவர். ஆமாம், ஆதவர்ஜுனா வந்து அப்போ விஜய் அவர்கள் வந்து என்னுடைய பாதுகாவலரும் என்னுடைய உடன் இருந்தவர்களும் அப்படி சொல்கிறாரு. அப்போ இந்த மேட்ரு கன்வே பண்ணணும்னா நேராக விஜய் கிட்ட வந்து சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. விஜய் கூட சுற்றில் இருந்தவங்களுக்கு தான் இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கோம். அதனால் நீங்கள் இருக்க வேண்டாம், இங்கே வந்து 2-3 உயிர்கள் இப்போ தூக்கிட்டு போகும்போதே பாடியாக ஆயிட்டாங்க. இது வந்து அது எண்ணிக்கையே தெரியாமல் இருக்குது. அதனால் உங்களை சுற்றி ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்தால் அது பாதுகாப்பு பெரிய பிரச்சனையாக போயிடும், அல்லது இதை விட பேரிழப்பை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு வந்து காவல்துறையே சொல்லி தான் எங்களை வந்து அந்த இடத்த விட்டு அனுப்புனாங்க. விஜய் அவர்களை தவிர்த்து இந்த 2ஆம் கட்ட தலைவர் ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார் இவங்களையுமே அவங்க அலோவ் பண்ணலன்ற மாதிரி சொல்கிறாங்க சார். காவல்துறை சேர்ந்தவர்கள் வந்து இப்போ வந்து கட்சிக்காரர்கள் காவல்துறைக்கு இவங்க இந்த கட்சிக்காரங்க வந்து பார்க்க வேண்டாம், அவங்க அந்த கட்சிக்காரங்க மட்டும் வந்து பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தா அது கண்டிப்பாக தவறு. இந்த உண்மை வந்து நமக்கு தெரியாது. ஏனென்றால் தாவேக்காவை சேர்ந்தவர்கள் இந்த தகவலை சுப்ரீம் கோர்ட்டில் தான் போய் சொல்கிறாங்க. எங்களை வந்து காவல்துறை தான் வந்து இங்கே இருந்தால் வந்து இதை விட பெரிய பேரிழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் இந்த இடத்த விட்டு நீங்கள் போய்விடுங்கள் என்று சொன்னது காவல்துறை தான். அப்போ அவர்களை வந்து வெளியே போய் சொன்னதும் காவல்துறை தான் இல்லைங்க. விஜய் அவர்கள் வந்து மேடையில் போய் ஏறினோடனே ஒரு சல்யூட் அடித்து இந்த காவல்துறை தான் என்னை பாதுகாப்பாக கொண்டு வந்து மேடையில் ஏறி பேச சொன்னாங்க அப்படின்னா காவல்துறை வந்து அனுமதித்ததா மறுத்ததா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குதா இல்லை? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக இருக்குது. அந்த இடத்துல இப்போ தமிழக முதல்வர் அவர்களே சொல்கிறாரு, உங்கள் அந்த கட்சியினுடைய தமிழக முதல்வருடைய நான் பேசுகிறேன். இப்போ இன்றைக்கி பேசுகிற பேச்சில் தமிழக முதல்வர் சொல்கிறாரு, காவல்துறை தடுத்தும் கேட்காமல் 30 மீட்டர் பயணம் செய்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் வந்து அவரே சொல்லியிருக்கிறாரு, காவல்துறை பாதுகாப்பாக என்னை மேடை ஏற்றினால தான் உங்களுக்கு நன்றி சொல்லி நான் பேச்சை தொடங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ விஜய் வந்து அனுமதிக்கப்பட்டாரா அல்லது மறுக்கப்பட்டதா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குதா? அப்போ யாருக்கிட்ட சொல்லி அந்த மறுத்தீர்கள் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக தெளிவாக மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த வழக்கில். ஸோ இந்த காவல்துறை மறுத்ததா அல்லது வரவேற்றதா அல்லது காவல்துறை போதுமான அளவு 500 போலீஸ் அப்படிங்கிறது வந்து அந்த கூட்டத்துக்குள்ளே இருந்தது ஒரு 25-30 தான் அங்கே இருந்திருக்கும் என்றால் வழிநெடுக போட்ட போலீஸ் எல்லாத்தையும் வந்து கணக்கெடுத்து நாங்கள் 500 போட்டு விட்டோம் என்று சொன்னால் அது சரியா? இந்த கூட்டம் வந்து கூடியிருந்த கூட்டம் வந்து 27,000 பேருக்கு மேலே அப்படின்னா அங்கே போடப்பட்டிருந்த காவலர்கள் இல்லைங்க. இப்போ வந்து டியூட்டி ரோஸ்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதாவது பந்தோபஸ்த் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த ஸ்கீமில் கண்டிப்பாக அந்த காப்பி வந்து ஒவ்வொரு உயர் அதிகாரிக்கும் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் எந்தெந்த டியூட்டி ரோஸ்டரில் எத்தனை காவலர்கள் வரவழைக்கப்பட்டார்கள், அவங்களை எப்படி நியமித்தார்கள் அப்படிங்கிறதுலாம் அங்கே அக்கௌண்ட்டில் இருக்கும். அப்புறமே வந்து யாரையும் மாற்ற முடியாது. ஒன்ஸ் வந்து அந்த ஸ்கீம் வந்து எல்லாருக்கிட்டையுமே சப்ளை பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து இந்த கூட்டத்திற்கு போதுமான அளவிற்கு காவல்துறை நியமிக்கப்பட்டதா இல்லையா அப்படின்னு கண்டிப்பாக வந்து வெளிச்சத்துக்கு வந்துவிடும். இல்லை சார், எனக்கு ஒரு சந்தேகம். நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரி இல்லையா சார்? இப்போ விஜய் அவர்களுக்கு கூட்டத்துக்கு பர்மிஷன் கேட்குறாங்கன்னா நீங்களாக இருந்தால் எத்தனை பேரை போலீஸை நியமிச்சிருப்பீங்க? நாங்கள் வந்து அந்த கூட்டம் விஜயோடைய கூட்டம் வந்து கட்டுக்கடங்காத கூட்டம். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதாவுக்கும் தான் வந்து அந்த மாதிரியான கூட்டங்கள் வரும். டாக்டர் கலைஞருக்குமே வந்து கூட்டம் வரும் அப்படின்னாலும் அவன் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிற கூட்டமாக இருக்கும். எல்லா கட்சிக்காரங்களாக இருக்கும். தீவுத்திடலே வந்து அவருடைய ஒவ்வொரு பிறந்த நாளுமே வந்து தீவுத்திடலே நிரம்பிவிடும். ஆனால் அத்தனை பேருமே வந்து ஒரு அந்த வேஷ்டி சட்டை கசங்காமல் ஒரு துண்டை போட்டு தலைவர் கண்ணில் நம்ம பொட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேலரியில் அவங்கவுங்க உட்காந்துருப்பாங்க. அப்படி தான் வந்து கலைஞருக்கு கூட்டம் வந்தது. விஜய்க்கு வர்ற கூட்டம் வந்து இப்போ இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 3 கோடி இளைஞர்கள் இல்லைங்க, அந்த 20-40 வயது இளைஞர்கள் வந்து ஒரு அரசியலுடைய பேரார்வத்தின் காரணமாக இந்த இருக்கிற அவைலபிள் மாஸ்டர்ஸ் 5 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, இதில் வந்து அந்த 5 பேர் கூட யார் கூட போனால் மாஸ் இருக்குமோ, யார் ஜெயிப்பாங்கன்னு கருதுகிறாங்களோ அந்த பக்கம் போனோம்னா நமக்கு வாய்ப்பு அமையும். ஏனென்றால் தமிழக வரலாற்றில் நீங்கள் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஓப்பன் சீக்ரெட்டை சொல்லிடுவோம். கிட்டத்தட்ட 30-40 வருடங்களாக ஒரே ஆளுகளை தான் மந்திரியாக பார்க்குறோம். நம்ம அவங்க குடும்பத்தில் அவர் மந்திரி, அவங்க தாத்தா மந்திரி, அவங்க அப்பா மந்திரி, எனக்கு அவங்க பேரன் மந்திரி.
முதலமைச்சர் குடும்பத்தை மட்டும் நான் சொல்லலை. நான் மந்திரிகள் அத்தனை பேருமே வந்து வாடிக்கையாகவே வந்து பை பெரியசாமி பையன், நேருடைய பையன், வைகோபால்சாமி பையன், என்னங்க இது ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியா எதிர்க்கட்சியா இருந்தாலும் இருந்தாலும் சரி, இதேதான். துரைமுருகன் பையன் இப்படின்னு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு போக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து ஏற்புடையது அல்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் ஆஃபீஸர் ஆகி ஐஏஎஸ் ஆன பசங்கள், ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய பசங்கள்லாம் வந்து சப் கலெக்டர், என்னங்க ஐஜி பசங்கள்லாம் வந்து டிஎஸ்பி. அப்போ சாதாரணமாய் வந்து கிராமத்தில் படித்து மிகப்பெரிய பட்டதாரிகளாக மாறி ஏக்கத்தோடு வந்து தமிழ்நாடு பப்ளிக் கஸ்டம்ஸ் எழுதி காத்திருக்கான அவனுக்கு அத்தனை பேருமே ஏமாற்றம் அடைய வேண்டியதானா? சரி, ஒரு மிகப்பெரிய திராவிட முன்னேற்ற அரசியலவோ அதிமுக அரசியலவோ அல்லது தாவேக்கு அரசியலவோ வந்து ஏற்றுக்கொண்டு பயணம் செஞ்சால் கடைசி வரைக்கும் கொடி போஸ்ட் ஓட்டுற பதவி மட்டும்தான் கிடைக்கும். அந்த அவர் மட்டும்தான் மந்திரியாக இருப்பார். விழுப்புரம்னா அவர் தான் மந்திரியாக இருப்பார், திருச்சினா இவர் தான் இருப்பார், திண்டுக்கல்னா அவர் தான், ராமநாதபுரத்துக்கு இவர் தான். அப்படியே வந்து அடையாளப்படுத்தி கொண்டிருந்தால் அப்புறம் வர்ற இளைஞர்கள் வந்து அதே ஆளை கண்டு இப்போ எம்ஜிஆர் படமே இப்போ போட்டால் ஓடலை. அப்பேற்பட்ட எம்ஜிஆர் படமே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சொல்கிறோமே, அதே அவருடைய சிவாஜி படமே இப்போ போட்டால் ஓடுதா? இப்போ ஓடலை. அப்படி இருக்கும்போது அந்த சிவாஜி காலத்தில் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதிகளை கொண்டு வந்து என்னங்க அவங்க உருவாக்கின அரசியல்வாதிகள். இப்போ நான் வந்து காலேஜில் முசிறி காலேஜில் படிக்கிற போது இந்த கண்ணப்பன்லாம் வந்து அப்பவே மந்திரி. என்னங்க இப்போ நாங்கள் 25 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் அதே ஆள் தான் மந்திரி, அதே ஆள் தான் மந்திரி. என்னங்க கண்ணப்பன்லாம் நாங்கள் குழந்தையா இருக்கும்போது அவர் மந்திரிங்க. நேரு, துரைமுருகன் இவங்களாம் நாங்கள் குழந்தையா இருக்கும்போதுலேருந்து அவங்க மந்திரியாக இருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து எங்கள் வாழ்க்கையை முடிய போகுது, நீங்களே தான் மந்திரி அப்படின்னா விஜய் அவர்கள் பின்னாடி போறதுக்கு இதுவும் ஒரு காரணம். இதுதான் மிகப்பெரிய காரணம். இதை புரிஞ்சுக்க மறுக்கிறார்கள் எல்லாருமே. ஏன்னா இவங்க இந்த கட்சிக்குள்ளெல்லாம் போயிட்டால் கடைசி வரைக்கும் நம்மளை போஸ்ட் ஓட்டுறதுக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வர்றது, பக்கெட்டு தூக்குறதுக்கு மட்டும் தான் வச்சுக்குவாங்க. புதிதாக ஒரு கட்சி ஆரம்பித்தா அங்கே போனோம்னா நமக்கெல்லாம் வாய்ப்பு வரும்னு போகிறாங்க. என்னங்க இப்போ தான் வந்து கொஞ்சம் விழிச்சுக்கிட்டார் யார்? திரு உதயநிதி ஸ்டாலின். அவர் வந்து அப்பாக்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, நான் வந்து குறைந்தபட்சம் 50லேருந்து 75 பேரை வந்து ஏன் செட்டு ஆளுகளை போட போகிறேன். அவருக்கு அரசியல் ஓரளவு புரிஞ்சுக்கிச்சு. இதே அரசியலில் வந்து கிட்டத்தட்ட மற்ற அரசியல் கட்சிக்காரங்களும் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த தேவை தான், அந்த இளைஞர்களுக்கான அரசியல் தேவையை சரியான முறையில் பூர்த்தி செய்யாதனால தான் இவ்வளோ பெரிய மாபெரும் கூட்டம் வந்து விஜய்கிட்ட போய் அலமோதிட்டு இருக்குது. விஜயோட கூட்டத்தை வந்து 3ஆக பிரிச்சிருக்கிறோம். ஒன்று வந்து ரசிகர்கள் கூட்டம், இன்னொன்று வந்து விசிட்டர்ஸு, இன்னும் வந்து மாற்றத்தை விரும்பும் இளைஞர்கள். இந்த 3 செக்டாருமே வந்து ஒன்று சேர்ந்து விஜய் நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்குது. அப்படிங்கிறத வந்து எதிர்கால உலகம், எதிர்கால தமிழக அரசியல் களம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, 10,000 பேருக்கு 500 அப்படின்னு சொன்னால் 20,000 பேருக்கு 1000, 30,000 பேருக்கு 1,500 காவலர்கள் நியமித்திருக்க வேண்டும். 1,500 பேர் 1,500 பேர் நியமித்திருக்க வேண்டும். ஆளுங்கட்சி கூட்டத்துக்கு மட்டுமே வந்து சரியான பாதுகாப்பும், எதிர்கட்சி கூட்டத்துக்கெல்லாம் அவ்வளவு போட தேவையில்லை என்று நினைப்பதெல்லாம் வந்து மாபெரும் தவறு. ஏவன் குற்றவாளியான நாகேந்திரன் அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 போலீஸ் கிட்ட நியமிச்சிருக்காங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ் போயிருக்கு. அன்னைக்கு ஏன் அப்ப தாவேக்காக்கு கரூர்ல ஏன் இவ்வளவு போலீஸை போடலைன்ற மாதிரி மக்கள்லாம் கேட்குறாங்களே சார். அதாவது நாகேந்திரனுடைய ஆளுமை வந்து எவ்வளவு பெரியது என்பதை ஆளுகின்ற அரசு புரிந்து வைத்திருக்கிறது. விஜய் எவ்வளவு பெரிய ஆளுமை என்பதை புரிய மறுக்கிறது. இதான் அதுக்கு டிஃபரன்ஸ். ஏன்னா விஜய் அவர்களுக்கு இவ்வளவு கூட்டம் கூடுன்றது எல்லாருக்குமே தெரியும். அன்னைக்கு அங்க காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப கம்மி. கேட்ட கேள்வி, நாகேந்திரனுடைய இறப்புக்கு எத்தனை பேர் வருவாங்க? அதுல வந்து சில A+களும் கலந்து கொள்வார்கள். அதுல இருந்து ஒரு A+ஐயும் கைது செய்திருக்கிறார்கள். ஆமா, ஒருத்தரை கைது செய்திருக்கார்கள். இதுல வந்து எதிர்கட்சியை சேர்ந்த, அதாவது ஆம்ஸ்ட்ராங் கட்சியை சேர்ந்தவர்கள் எவ்வளவு பலம் பொருந்தியவர்கள். இந்த கூட்டத்தில் அந்த கூட்டம் வந்து சேர்ந்தால் ஒரு பிரச்சனை கூட வந்து உருவானால் அது வந்து கட்டுக்கணங்காக தான் போயிடும். அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து திரு அருண் IPS தலைமையில் இருக்கிற காவல்துறை புரிந்திருக்கிறது. யார் பொறுப்பேற்கிறாங்க தான் முக்கியம். திரு அருண் அவர்கள் வந்து தன்னுடைய 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 வேலைப்பாட்டினுடைய முத்திரையை வந்து அங்கங்கே பதிவு செஞ்சுட்டே இருக்கிறாரு. என்னங்க ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கை விசாரித்ததும் சரி, அதே இவர் கடைசியில் வந்து பொன்னைப்பாலு பக்கம் போயிட்டு இருந்த ஒரு அரசியல் ஒரு நோக்கத்தை, பொன்னைப்பாலு தான் குற்றவாளியா, அவங்க அண்ணனை கொண்டதான் நோக்கமா? இல்லை. அப்புறமேல அஞ்சலைக்கு நோக்கம் இருந்ததா? அஞ்சலிக்கு ஒரு நோக்கம் இருந்ததா? ஆமாம், நோக்கம் இருந்துச்சு. அப்படி மலர்கொடிக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள்
சம்பவம் செந்திலுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. இந்த 4 பேருக்குமே இருக்கிற நோக்கத்தை விட இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு பெரும் நோக்கம் இருந்துச்சு. நாகேந்திரனுக்கு வந்து பெரும் நோக்கம் இருந்துச்சு. அவருடைய இசைவு இல்லாமல் இத்தனை டீமை இயங்க இருக்க முடியாது. அப்போ A1 இவர் தான் அப்படின்னு ஒரு விசாரணை கொண்டு வந்து நிறுத்திய தமிழக வரலாற்றிலே வந்து அது வந்து ஒரு புத்தகமாய் போடக்கூடிய ஒரு வழக்கு. அப்பேற்பட்ட வழக்கை வந்து முறைப்படி 27 பேரை கைது செய்து சார்ஜ் ஷீட் போட்ட அருண் அவர்கள் இந்த A1 இறந்து விட்டால் என்ன நடக்கும் என்பதை துல்லியமாய் கண்டுபிடித்து 1000 காவலர்களை போட்டு முறையாக அடக்கம் பண்ணியிருக்காரு. அந்த அவனுடைய காலடியிலேயே வந்து 2வது மகனுடைய திருமணத்தை அங்கே மகன் நடத்தி முடிச்சிருக்காங்க. அந்த நிகழ்வுகள்லாம் சலசலப்பே இல்லாமல் முடிச்ச பெருமை வந்து அருண் அவர்களை சாரும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கே இவ்வளோ காவல்துறை அதிகாரிகள் போடுறாங்கன்னா அப்போ கரூர்ல இதே மாதிரி பண்ணியிருக்கணும் இல்லையா? கரூருக்கு வந்து சவுத் ஜோன் ஐஜி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஐஜி யாரு? திருச்சியில் இருக்கிற ஐஜி அல்லது ஜாயின்ட் கமிஷனர்ஸ், இவங்க தான் வந்து இதுக்கு பொறுப்பாளர்கள் அப்படின்னு முடிவு எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார். சிபிஐ விசாரணையில வந்து இது கண்டிப்பா இது வந்து ஒரு சதியா இல்ல விபத்தான்றது தெரிய வரும் இல்லையா? ஆமாம், இது வந்து மனித தவறுகளால் ஏற்பட்ட ஒரு விபத்தா, மேன்மேட் டிசாஸ்டர், மேன்மேடு டிசாஸ்டர் அல்லது கிரிமினல் மேடு டிசாஸ்டர் அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. அந்த செருப்பு வீச்சும் அந்த ஆம்புலன்ஸ் வருகையும் அதில் ஏற்பட்ட அலைகளும் வந்து மக்கள் மனதில் கேள்விக்குறியாக இருக்கிறது. அதைத்தான் வந்து பழனிசாமி தூங்காமல் விடிய விடிய சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அந்த பழனிசாமி அவருடைய கேள்விக்கும் நயினார் நாகேந்திரனுடைய ஒரு கேள்விக்கும் இந்த விசாரணை குழுமம் சரியான பதிலை கொடுக்குமா கொடுக்காதா? அப்படி என்ற கொடுக்கவில்லை என்றால் விஜயுடைய பயணம் எவ்வளோ உயரமாக தொடரும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து எதிர்காலத்தில் பதில் சொல்ல வேண்டியிருக்குது. தொடர்ந்து பேசுவோம். ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். சுப்ரீம் மொபைல்ஸின் தீபாவளி மெகா சேல் 12 கோடி பரிசு மழை. சுப்ரீம்ல போன் வாங்குங்க 20,000க்கு மேல பரிசுகளை வெல்லுங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.